அனைவருக்கும் வணக்கம். அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வர்ம புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கால வர்மம். இந்த வர்ம புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காதோட முனைப்பகுதி, அதாவது காதோட மேல் பக்கம் முனைப்பகுதியில இருந்து 2 விரல் அளவுக்கு முன்பக்கமாக வந்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த கிருதா வரக்கூடிய இடத்துல நீங்க கையை வச்சு இப்படி அழுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு புளி இறங்கி மேடு பக்கத்தை மட்டும் ஏறும். அந்த புளி பகுதி தான் சுண்ணாம்பு காலம். இந்த வர்ம பகுதியை இயக்கக்கூடிய முறை கட்டை விரல வச்சு அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அழுத்தம் கொடுக்க இந்த வர்ம புள்ளியானது இயங்கும். 6 சுழற்சி முறையில இயக்கணும். இந்த வர்ம புள்ளியை இயக்குவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பாத்தீங்கன்னா, முக்கியமாட்டு தலைவலி எவ்வளவு இருந்துச்சுனாலும் இந்த சுண்ணாம்பு கால வர்மத்துக்கு அடங்காத தலைவலியே கிடையாது. முக்கியமா ஒரு தலைவலின்னு சொல்லுவாங்க, தலைநீர்னால வரக்கூடிய தலைவலி. அதுக்கப்புறம் தினசரி ஒரே நேரத்திற்கு தலைவலி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அடங்கக்கூடிய முக்கிய அடங்கல் வர்மம் இந்த சுண்ணாம்பு கால வர்மம் தான். இதை இயக்கி விட்டா போதுமானது. மற்றபடி தலையில உள்ள எந்த புள்ளியும் இயக்கணும்னு தேவை கிடையாது. அவ்வளவு சீக்கிரமாட்டு நீங்க பலத்த தலைவலியில பல மணி நேரம் பிரச்சனையில இருந்தா கூட இது ஒரு 30 வினாடியில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய புள்ளி.